இங்கே வந்து பார்த்தோம். இங்கே இருக்கிற டாக்டருமே என்ன சொன்னார்னா, மூளை பாதிச்சு பிடிச்சிமா, 90% பாதிச்சு பிடிச்சி, ஒரு 10% தான் பாதிக்காமல் இருக்குது. இது ஒன்றும் எங்களால் பண்ண முடியாது, பார்க்கலாமா, 2 நாள் தான், அவருக்கு கெடுவே 2 நாள் தான் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு கால் ஆகிட்டார். இப்போ என்ன மாதிரி சிம்டம்ஸ்? இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி கிடைச்சது, இப்போ என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சு? நாய்க்கு உண்டான அறிகுறிகள் எல்லாமே வந்துச்சுங்க. என்னைக்கு வந்துச்சு அது? நேத்தியிலிருந்தே. நேற்று தண்ணி குடித்தோடனே நாய் எப்படி தலையை துளுக்கிட்டு பண்ணும் பார்த்தீங்களா, அது மாதிரியே பண்ணார். தண்ணி ஒரு முழுங்க ஒரு சொட்டு கூட உள்ளே போகல, அந்த மாதிரி அறிகுறி பண்ணார். தண்ணி அந்த சில்லு காற்று, நம்ம வண்டியிலேயே வர முடியல, அவரால் வெளிச்சத்தை பார்த்து பயப்படுறாரு. அப்படியே ஒரே இருட்டு ரூம்லேயே இருக்கணும், ஒரு கொஞ்சம் கூட காற்றே அசையக்கூடாதுங்கிறது. அதனால தனியாக ஒரு வார்டு கொடுத்தாங்க, இருட்டு ரூமு தான். அங்கேயுமே எனக்கு காற்றடிக்குது, அந்த அதை சத்து இதை சத்துன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்புறமே தறி ஓட்டினார். தறி தான் வீட்டில் வச்சுருக்குறாங்க. அந்த அம்மாவும் தறி தான் ஓட்டும். பசங்க அப்போ தான் படித்து முடிச்சாங்க. ஒரு பொண்ணு, இவன் காலேஜ் படிக்கிறான். அவர் வளர்த்தன நாய் தான். என் பேர் சாந்தி. அதனால் மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறேன்னா, இதன் மூலமாக யாராக இருந்தாலும் சரி, வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, தெரு நாயாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு கீரல் விழுந்தா கூட தயவு செஞ்சு நீங்கள் போய் கவர்மெண்ட்டில் ஊசி போட்டுவாங்க. இது ஒரு உதாரணமாக எடுத்துக்குவாங்க. இப்போ அந்த நாய் இப்போ இருக்கா, என்ன பண்ணுங்க? நாய் இறந்துருச்சு, 2 நாள்லேயே இறந்துருச்சு.